கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு வீட்டு ஜெபங்கள். உண்மையாகவே நம்முடைய வீட்டில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஒரு வீடு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். எந்த வீட்டில் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அந்த வீடுதான் ஆசீர்வாதமான ஒரு வீடாய் இருக்க முடியும். நம் வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் ஜெபம் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் ஜெபம் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஜெப வீடாய் இருக்க வேண்டும். வீடு என்பது சுவர்கள் உள்ள ஒரு காரியம் அல்ல. அந்த வீடு என்பது இருக்கக்கூடிய நபர்களை குறிக்கிறது. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே இருக்கிறவர்கள் கூடி ஜெபிக்கும் போது, அந்த வீட்டுக்குள் வசிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது அந்த வீட்டிலே சமாதானம், அந்த வீட்டிலே சந்தோஷம், அந்த வீட்டிலே மகிழ்ச்சி காணப்படும். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறும் என்றால் நிச்சயமாய் அந்த வீட்டுக்கு மாத்திரமல்ல, அந்த பகுதிக்கும், சபைக்கும், தேசத்துக்கும் மிக ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. வீட்டு ஜெபம் என்பது நம்மை ஒரு அலங்கரிக்கக்கூடிய ஒரு காரியம். வீட்டு ஜெபம்தான் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் சரி, அந்த வீட்டையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். இங்கு வாசித்தோமே, உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று இங்கு ஜெபிக்கிறார். அப்ப உமக்கு முன்பாக என்றைக்கும் இருக்கும்படி ஆண்டவர் முன்பதாக ஒரு வீடு அல்லது ஒரு மனிதன் எப்போதும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 122வது சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 122வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்படின்றா சமாதானமும் சுகமும் நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:11 வாசிக்கும் போது செம்மையானவருடைய கூடாரம் அப்படின்னா அந்த கூடாரம் என்பது வீடு. வீடு செம்மையாய் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் வீடுகளை ஜெப வீடுகளாய் மாற்றி இருக்கிறார்கள். தங்கள் வீட்டிலே ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார்கள். அப்படி ஜெபத்தை ஏறெடுத்த நேரத்தில் எல்லாம் அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் காணப்பட்டதனால் அந்த வீட்டிலே ஆசீர்வாதங்கள் வந்தது, அந்த வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் வந்தது. கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார்.
உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தம், அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருந்தது நிமித்தம் அந்த வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இங்கு நாம் வாசித்தோமே 2 சாமுவேலில், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அப்ப நம்முடைய வீடு அவர் முன்பதாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிற வீடு தான் அவர் முன்பதாக இருக்கும். ஜெபிக்காத வீட்டை தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வீடு ஜெபிக்கிற வீடாய் மாறட்டும். அதனால தான் இன்னைக்கு காலையில் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு வீட்டு ஜெபங்கள். வேதாகமத்தில் அநேக வீடுகளில் ஜெபித்திருக்கிறார்கள். அப்படி ஜெபித்த வீடுகளில் எல்லாம் தேவன் செய்த அற்புதங்கள் என்ன, தேவன் செய்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்த்து இந்த காலை நேரத்தில் நாம் கடந்து போகிறோம். யோபு 1வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 1வது அதிகாரம் 4-5 வசனம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து, அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். 5வது வசனம். விருந்து செய்கிற அவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன படிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டில் விருந்து செய்து. அப்படின்னா இந்த வீடு எப்படிப்பட்ட வீடாய் இருந்தது? ஒரு சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு வீடாய் இருந்தது. வீட்டிலே சுத்திகரிப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் பிள்ளையை, என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை ஆண்டவரே நீர் சுத்திகரியும் என்று சொல்லி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து தேவனை தேடுகிற ஒரு வீடாய் நம்முடைய வீடு இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் இந்த பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிப்பின் ஜெபம் நம்முடைய வீட்டிலே ஏறெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 1வது அதிகாரம் 16வது வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நல்ல கவனிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை அவருடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்ப நம்முடைய வீடு எப்போதும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வீடாய் இருக்க வேண்டும். தேவன் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வீட்டிலே இருக்கிறவர்கள் எப்போதும் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே இருக்கிறவர்களை, தொழிலை, அவர்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தை, அவர்கள் செய்கிற பணித்தளத்தை, நல்ல சுகத்தை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த வீட்டிலே ஜெபசத்தம் எழும்ப வேண்டும். யோபு ஜெபித்ததை போல தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பங்களுக்காக ஒரு சுத்திகரிப்பு ஜெபத்தை அதிகாலையில் ஏறெடுக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அதிகாலையில் சுத்திகரிக்கப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது அந்த நாள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். அந்த நாள் முழுவதும் கணவர் பரிசுத்தமாய் இருப்பார். அந்த நாள் முழுவதும் மனைவி பரிசுத்தமாய் இருப்பார்கள். பொல்லாதங்கான பார்வைக்கு, மற்றொரு எரிச்சலின் பார்வைக்கு, நூதனமான பிசாசனுடைய கண்ணிகளுக்கு அகப்படாதபடி பரிசுத்தமாய் நம்முடைய பிள்ளைகள் வாழுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நாம் சுத்திகரிக்க வேண்டும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், நம்ம வாழ்க்கையில் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் அவருடைய இரத்தத்திலே நாம் சுத்திகரிப்பு ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவரே, காலையிலே எழும்பின உடனே இரத்தத்தால் நம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கணும். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு என் பிள்ளைகள் மேலே, நம்முடைய வீட்டார்கள் மேலே, குடும்பத்தார் மேலே, நண்பர்கள் மேலே, சபை மேலே ஒரு சுத்திகரிப்பு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அப்படி ஏறெடுப்போமானால் எந்த பாவங்களும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஏன் அதிகாலையிலே எழும்பி கர்த்தருடைய வசனத்தை படியுங்கள் நம்ம சொல்கிறோம்? சின்ன பிள்ளைங்களுக்கு காலையில் எழும்பின உடனே வசனத்தை கொடுத்து, பைபிளை கொடுத்து ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிடம், முடிந்தால் 10 நிமிடத்துக்கு மேலே வாசிச்சுட்டு போகின்ற பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே நம்ம ஏன் கொண்டு வர பழகுறோம்னா, வசனம் வாசிக்க 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 அது நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு வீடு சுத்திகரிக்கப்பட்ட வீடாய் இருந்தால்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். நாம் பரிசுத்தராய் இருப்பதே அவருக்கு பிரியம். அப்போ வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், வசனம் நம்மை சுத்திகரிக்கும். அங்கே தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 5:26வது வசனத்தை வாசிக்கலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு. பாருங்க, திருவசனத்தை கொண்டு தண்ணீரை என்ன செய்யணுமா? பரிசுத்தமாக்க வேண்டும். நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்கு வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும். இந்த காலை நேரத்தில் இரத்தத்தை கொண்டு சுத்திகரிக்க வேண்டும், வசனத்தை கொண்டு சுத்திகரிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் சுத்திகரிப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் ஜெபித்து பழகுவோம் என்றால் அந்த வீடு ஜெப வீடாய் இருக்கும். அல்லேலூயா. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ரொம்ப முக்கியம். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் காலையில் எழும்பி, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. அங்கே யோபு பாருங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பார்கள் என்றால், ஒருவேளை ஆண்டவரை தூஷித்திருப்பார்கள் என்றால், ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பார்கள் என்றால், அது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் பொல்லாப்பு வரக்கூடாது என்று சொல்லி அதிகாலையில் எழும்பி நின்று தன் பிள்ளைகளுக்காக அங்கு பலியிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ முதல்ல ஒரு சுத்திகரிப்பின் ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கணவன் எழும்பி தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிக்காக ஒரு சுத்திகரிப்பு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். மனைவி எழும்பி தன் கணவனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக ஒரு சுத்திகரிப்பு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். பிள்ளைகள் எழும்பி தன்னுடைய பெற்றோருக்காக, தங்களுக்காக ஒரு சுத்திகரிப்பு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இப்படி ஒருவருக்கு ஒருவர் சுத்திகரித்து கொண்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். அந்த வீட்டு தேவனுக்கு முன்பதாக நிற்கும். அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் அந்த வீட்டிலே சந்தோஷமும், அந்த வீட்டிலே சமாதானமும், அந்த வீட்டிலே செழிப்பும், அந்த வீட்டிலே மகிழ்ச்சியும், அந்த வீடு ஆசீர்வாதமான வீடாய் இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. முதல் வீடு யோபின் வீட்டை குறித்து பார்த்தோம். அந்த வீட்டிலே சுத்திகரிப்பு ஜெபம் இருந்தது. இரண்டாவது வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இந்த வீட்டிலே மனோவாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின 2வது காரியம், பிள்ளையை வளர்ப்பதற்கு அங்கு ஆலோசனை கேட்கிறார். இரண்டாவது, அந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னா, பிள்ளையை வளர்ப்பதற்கு நாம் தேவனிடத்தில் ஆலோசனை பெறுகிற வீடாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு வீடாய் இருக்க வேண்டும். ஏன்? நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள், நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக தான்.
அடுத்த சந்ததிகளுக்காக தான். அந்த சந்ததிகள் கர்த்தருக்குள் சரியாய் வளர வேண்டும், கர்த்தருக்குள் அவர்கள் வேர் ஊன்றினவர்களாய் மாற வேண்டும். இது ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பெற்றோருக்கு மிகப்பெரிய பொறுப்பு. பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மனோவா அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை கருத்தாய் போதித்து, அவர்கள் உட்கார்ந்திருக்க போதும், வழியிலே நடக்கிற போதும், அவர்கள் படுத்திருக்கும் போதும், அவர்கள் எழுந்திருக்கும் போதும் வசனத்தை குறித்து பேச வேண்டும். அதாங்க வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை வசனத்தினால வளர்க்க வேண்டும். அவர்கள் உட்கார்ந்திருக்க போதெல்லாம் அவர்களோடு உட்கார்ந்து நேரத்தை செலவு செய்து கருத்தாய் பேசி பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்த வேண்டும். ஒரு பொல்லாதான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை வழிகளை தாறுமாறாய் மாற்றுகிற அநேக நண்பர்கள் வரலாம், அநேக உறவுகள் அவர்கள் வாழ்க்கையிலே வரலாம். அதையெல்லாம் மாற்றி கர்த்தருக்குள் சரியான வழியிலே நடத்த வேண்டும் என்றால் நமக்கு வசனத்தை அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அன்னாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சாமுவேலை பழக்கப்படுத்தி பால் மறக்க பண்ணின பின்பு தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பலிபீடத்தில் நின்று பணிவிடைகளை செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை சபை ஊழியத்தில் ஈடுபடுத்த வேண்டும், ஊழியத்தை செய்வதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை சரியான வழியில் வளர்ப்பதற்கு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். மனோவா தன் பிள்ளைகளுக்காக இங்கே ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நான் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நல்ல கவனிங்க. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளைகளுக்கு கருத்தாய் உட்கார்ந்து போதித்து வசனத்தை சொல்லி கொடுத்து, ஜெபத்தை சொல்லி கொடுத்து, ஊழியங்களை சொல்லி கொடுத்து, சபையை உறவுகளை சொல்லி கொடுத்து, சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை சொல்லி கொடுத்து, தேவனோடு இருக்கிற உறவை சொல்லி கொடுத்து வளர்க்கவில்லை, சரியான வளர்க்காமல் இஷ்டத்துக்கு நாம் விடுவோம் என்றால் அந்த பிள்ளைகள் மூலமாய் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் தருகிற ஒரு ஈவு, அது தேவனிடத்திலிருந்து வந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை சரியானபடி வளர்த்து தேவனுக்காய் திரும்பி தருவதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு வீடு தேவனுக்கு முன்பாக எப்போது இருக்கும்? அந்த வீடு பிள்ளைகளை சரியாய் வளர்ப்பதற்கு தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிற வீடாய் இருக்க வேண்டும். மனோவா அப்படிதான் கேட்டார், அன்னாள் அப்படிதான் பிள்ளையை வளர்த்து கொடுத்தா. இதே போல நம்முடைய பிள்ளைகளையும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய், அடுத்த சந்ததி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சந்ததிகளாய் மாற்றும் போது நிச்சயமாய் அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தடையிலே கிடந்தான். மூன்றாவதாக அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாய் இருந்தது? பிள்ளைகளுடைய சுகத்திற்காக ஜெபிக்கிற ஒரு வீடாய் இருந்தது தாவீதினுடைய வீடு. நல்லா கவனிங்க. யோபு வீட்டில் சுத்திகரிப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. மனோவாவின் வீட்டில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்கிற ஒரு வீடாய் இருந்தது. இங்கு தாவீது எதுக்காக ஜெபிக்கிறார்னா, தன் பிள்ளைகளுக்காக வியாதிகள் நீங்கும்படி இங்கு தேவனிடத்திலே ஜெபிக்கிறார்.
இன்னைக்கு ஒரு கொடூரமான காலத்தில் இருந்தாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தர வேண்டும். தேவனால் மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தர முடியும். எங்கேயோ போகிறார்கள், பள்ளிக்கு போகிறார்கள், கல்லூரிக்கு போகிறார்கள், பல இடங்களுக்கு போகிறார்கள். இந்த நெருக்கமான சூழ்நிலையில், இந்த உலகத்தினுடைய பாதையில் ஒரு சுகத்தையும் ஒரு பலத்தையும் தேவன்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுக்க முடியும். ஆகவே மூன்றாவது, ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும் என்றால், சுகத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு வீடாய் இருக்க வேண்டும். நான்காவதாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிப்போம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தவித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். உயிரோடு எழுப்புகிற ஒரு வீடு. இந்த இடத்துல பேதுரு முழங்கால் படியிட்டு அந்த வீட்டிலே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மரித்து போயிருக்கிற மகளை ஜெபித்தவுடன் உயிரோடு எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வீட்டில் அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும். இதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு வீட்டிலே எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, என் வீட்டிலே அற்புதங்களும் என் வீட்டிலே அதிசயங்களும் என் நடத்தும் என்று சொல்லி அந்த வீட்டுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த வீட்டிலே அற்புதங்கள் நடக்கும். எந்த வீடு ஜெபிக்கிறதோ அந்த வீட்டு நிச்சயமாய் அற்புதம் நடக்கிற வீடாய் இருக்கும். இயேசு இருந்த வீட்டில் அநேக வியாதியஸ்தர்களை, அநேக பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள். இயேசு இருந்த வீட்டில் அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு இருந்த வீட்டில் ஒரு பாவியான ஸ்திரீ வரும்போது அங்கே மன்னிப்பு பெற்றதாய் நாம் பார்க்கிறோம். சகையுவின் வீட்டிற்கு சென்று அவனுடைய வாழ்க்கையில் இரட்சிப்பை கொடுத்து அந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு இருக்கிற வீடாய் நம் வீடு மாற வேண்டும். அற்புதங்கள் நிறைந்த வீடாய் நம்முடைய வீடு இருக்க வேண்டும். அதிசயங்கள் நடக்கிற வீடாய் நம்முடைய வீடு இருக்க வேண்டும். குறைவுகள் என்று ஒன்றும் இருக்கக்கூடாது, பலவீனங்கள் என்று ஒன்றும் இருக்கக்கூடாது. சுகமுள்ள வீடாய், அற்புதங்கள் நிறைந்த வீடாய் நம்முடைய வீடு இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபிக்கிற வீடாய் அது இருக்க வேண்டும். ஜெபிக்கிற வீட்டில்தான் அற்புதங்கள் நடக்கும். வீட்டில் ஜெபிக்காமல் இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் வீடு ஜெப வீடாய் மாற வேண்டும். வீட்டிலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த வீட்டிலே அற்புதங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியுனுடைய வீடு ஜெபிக்கிற ஒரு வீடாய் இருந்தது. தேவனுக்கு பயந்த ஒரு வீடாய் இருந்தது. அநேக தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு வீடாய் இருந்தது. எப்போதும் ஜெபிக்கிற வீடாய் இருந்தது. இந்த கொர்நேலியுனுடைய ஜெபத்தை போல நம்முடைய வீடு ஜெபிக்கிற வீடாய் மாற வேண்டும். அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருந்தால் என்ன நடக்கும்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைய நாளில் குறைந்து போய் விட்டது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எந்த இடத்திலும் பார்க்க முடியவில்லை. ஒரு காலத்தில் இருந்த பயம், ஒரு காலத்தில் இருந்த நடுக்கம், ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் வரும்போது இருந்த அந்த தேவ பயம் என்பதை இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவ பயம் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். கொர்நேலியுடைய வீடு ஜெபிக்கிற வீடாய் இருந்ததுனால கொர்நேலியு மாத்திரமல்ல, அந்த வீட்டில் இருக்கிற அனைவரும் என்ன சார் ஜெபிக்கிறவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு தேவ பக்தியை பார்ப்பது அரிதான காரியமாய் இருந்தது. நம்முடைய பிள்ளைகள் சபைக்கு வரும்போது ஆவலாய் வர வேண்டும். குடும்பமாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். குடும்பமாய் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். முதலில் யோபின் வீடு ஒரு சுத்திகரிப்புக்காய் ஜெபிக்கிற ஒரு வீடாய் இருந்தது.
ரெண்டாவது மனோவாவினுடைய வீடு, அது எப்படிப்பட்ட ஜெபம் இருந்தது? பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். தாவீது தன் பிள்ளைகள் சுகத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். அடுத்து நம்ம பார்த்தோம், பேதுரு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் என்று அந்த வீட்டிலே ஜெபித்து அதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வீடு அற்புதங்கள் அடையாளங்களால் நிறைந்திருக்கிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். என் ஜனங்கள் சமாதானமான வாசகங்கள் தங்குவார்கள் என்று வாசிக்கிறோம். சமாதானமான ஒரு இடத்தில் நாம் தங்கி இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் எப்போதும் சந்தோஷம் இருக்க வேண்டும், அற்புதங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் வீடு ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, கொர்நேலியின் வீடு தேவ பக்தியும் அதே நேரத்தில் தேவ பயமும் நிறைந்த ஒரு வீடாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தேவ பயம் நிறைந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும்? முதல் காரியம், யோபு 42:12, முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. யோபு தன் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் இருந்ததினால் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை, இன்றைக்கு எந்த நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வீடு ஜெபிக்கிற வீடாய் மாறும் என்றால் தேவன் இப்போது இருப்பதை காட்டிலும் ஜெபிக்கிற வீட்டை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அதுதான் நம்ம முதல்ல வாசித்தோம். தேவரீர் உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, நீர் அதை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வீடு ஆசீர்வாதமான வீடாய் ஜெபிக்கிற வீடாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, தேவனின் ஆளுகை இருக்கும். மூன்றாவது, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நான்காவது, போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு உண்டாகும். ஐந்தாவது, தேவ நாமம் மகிமைப்படும். ஆறாவது, தேவ உதவி கிடைக்கும். ஏழாவது, தேவ வல்லமை விளங்கும். இது எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வீட்டிலே வந்து தங்கி இருக்கும். எப்போது? அந்த வீடு ஜெபிக்கிற வீடாய் இருக்கும்போது. வீட்டில் ஜெபியுங்கள். வீடு ஜெப வீடாய் இருக்கட்டும். உங்கள் வீடு ஜெப வீடாய் இருக்கும் என்றால் நிச்சயமாய் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுக்கு பயந்த வீடாய் இருக்கும். அநேக அற்புதங்கள் நடக்கிற வீடாய் இருக்கும். சுகம் நிறைந்த வீடாய் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நல்ல ஆசீர்வாதங்களை எப்போதும் தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு வீடாய் இருக்கும். வீட்டு ஜபங்கள் அதிகம் ஏறிடுங்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இருந்து ஒரு அர்ப்பணிப்புக்குள் கடந்து வாருங்கள். என் வீட்டிலே ஜப சத்தம் ஏறெடுக்கப்படட்டும். என் வீட்டிலே ஜப சத்தங்கள், ஜப பாடல்கள், தேவனை துதிக்கிற சத்தங்கள் ஏறெடுக்கும் போது தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். துதியின் சத்தமும் ஜப சத்தமும் பாடல் சத்தமும் ஆராதனையின் சத்தமும் ஜபத்தினுடைய வார்த்தைகளும் வெளியே வரும்போது நிச்சயமாய் அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அன்றைக்கு ஜெபித்ததை போல இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். எப்போதும் தேவனுக்கு முன்பாக உங்கள் வீடு இருக்கட்டும். அந்த வீட்டை தேவன் பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமாய் பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மேலும் ஆசீர்வாதங்களை தந்து தேவன் நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஒரு அர்ப்பணிப்புக்குள் கடந்து வாருங்கள். தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே, ஒருவேளை குடும்ப ஜெபம் இந்த நாட்களில் இல்லாமல் இருந்திருக்குமானால் இன்னையிலிருந்து சொல்லுங்கள், என் வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் ஏறெடுக்கிறேன். எங்கள் வீட்டில் பிள்ளைகளும் நானும் உட்கார்ந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செவிப்போம். யோசுவா சொன்னதை போல நானும் என் குடும்பமும் இணைந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை பாட, தேவ சமூகத்தில் ஆராதிக்க, தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை செலுத்த ஒரு ஜெபிக்கிற குடும்பமாய், ஒரு ஜெபிக்கிற வீடாய் என் வீடு மாறட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபியுங்கள். முயற்சி எடுங்கள். நிச்சயமாய் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த வீடு ஜெப வீடாய் மாறட்டும். அந்த வீடு ஆசீர்வாதத்தின் வீடாய் மாறட்டும். சுகத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அந்த வீட்டிலே சுகத்தை தேவன் தருவீராக. விடுதலையை தேவன் தருவீராக. அற்புதங்களை தேவன் செய்வீராக. ஆண்டவரே, சமாதானத்தின் வீடாய், சந்தோஷத்தின் வீடாய், செழிப்பின் வீடாய், ஆசீர்வாதத்தின் வீடாய் இவர்கள் வீடு மாறுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி யோபு தன் பிள்ளைகளுக்காக சுத்திகரிப்பு செய்து உத்தரவாதம் எடுத்து ஜெபித்ததை போல ஜெப சத்தங்கள் ஏறெடுக்கட்டும், ஜெப வார்த்தைகள் ஏறெடுக்கட்டும், ஜெபிக்கிற வீடாய் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
அற்புதங்கள் நடத்தட்டும், மகிமை வெளிப்படட்டும், உடைய மகிமையினால் நிரப்புவீராக. அவங்க ஜெபிக்கும் பொழுதே அந்த வீடை ஆசிர்வதிப்பீராக, அந்த வீட்டின் தேவைகளை சந்திப்பீராக. அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி. இந்த காலை நேரத்தில் அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இன்றையிலிருந்து குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும், வீட்டிலே ஜெப சத்தங்கள் கேட்கப்படட்டும், அற்புதங்களை செய்து நடத்துவீராக. உடைய வல்லமையுள்ள கரத்தின் ஆளுகைக்குள்ள அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.